Hi students, today we will see the Unit 5 Magnetism and Electromagnetism continuation. Problem 2. A current carrying conductor of certain length kept perpendicular to the magnetic field experience a force F. What will be the force if the current is increased 4 times, length is halved and magnetic field is ட்ரிபிள்டு? அப்போ என்ன சொல்கிறாங்க, கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ அதோடைய ஃபோர்ஸ் எவ்வளோ, கரண்ட் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, லென்த்து அதில் பாதியாகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு 3 மடங்காக ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நம்மளுக்கு சொல்யூஷன் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ILB. இப்போ கரண்ட் எத்தனை பங்கு, 4 பங்கு. ஸோ 4 I இன்ட்டு எல் அப்படின்றது 2 பங்காக தான் பாதியாக ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ L/2 இன்ட்டு ட்ரிபிளாக மேக்னெட்டிக் ஃபீல்டு 3 மடங்கு ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ 3B. இப்போ பார்த்தோன்னாக்கா எவ்வளோ வரும், நான் இந்த 2வை கேன்சல் பண்ணேன். 2வை கேன்சல் பண்ணாக்கா என்னது 1 2 is to 4 2 சார் 2I வருமா, 2I இன்ட்டு 3B எவ்வளோ வரும், 6 6ILB. F is equal to 6ILB. இப்போ 6 இந்தாண்டே எடுத்துன்னு வந்துடு, ICB எவ்வளோ வரும், 6F. அப்போ ஃபோர்ஸ் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, therefore the force increase 6 times, 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோர்ஸ் ஆன் parallel current carrying conductor. ஃபோர்ஸ் parallel current carrying conductorல எப்படி இருக்குது. We have seen that a current carrying conductor has a magnetic field around it. நம்மளுக்கு என்ன தெரியும், கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி இருக்குது அப்படின்றது தெரியும். If we place another current conductor carrying current parallel to the first one, the second conductor will experience a force due to the magnetic field of the first conductor. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், another கண்டக்டரை கரண்ட்டை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா, பேரலில் ஃபஸ்ட்டு கண்டக்டர் செகண்ட் கண்டக்டரு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டில் பேரலாக இருக்கும். சிமிலர்லி த ஃபர்ஸ்ட் கண்டக்டர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த செகண்ட் கண்டக்டர். இப்போ ஃபஸ்ட்டு கண்டக்டருடைய ஃபோர்ஸு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், செகண்ட் கண்டக்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். தீஸ் 2 ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் இன் மேக்னெட்யூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இதோடைய 2 ஃபோர்ஸும் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது, மேக்னெட்யூடில் ஈக்குவலாகவும் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் இருக்குது. யூஸிங் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் rule, we can find that the direction of the force on each wire would be towards each other when the current in both of them are flow in the same direction. Fleming left hand rule யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஒவ்வொரு ஒயர்லேயும் எப்படி இருக்குது, போத்து கரண்ட்டு எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு சேம் டைரெக்ஷனில் இருக்குது. த ஒயர் வுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஒயர் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டும் இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. பார்த்தோன்னாக்கா இதுவும் இழுக்கிறது பார்த்தோன்னா கரண்ட் இந்த ஒயர்லேயும் எப்படி இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. பார்த்தோன்னா கரண்ட்டு இந்த சர்க்கிள் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, இதுலேயும் சர்க்கிளில் மூவ் ஆகுது. அப்போ ரெண்டுமே என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. த ஒயர்ஸ் வுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். However, if the direction of the flow of current is opposite direction, இப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதோடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. தென் த ஃபோர்ஸ் ஆன் ஈச் ஆஃப் த ஒயர் வில் பி ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் பார்த்தோன்னாக்கா ஒரு ஒயர்லேயும் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. தீஸ் ஆர் ஷோன் இன் ஃபிகர் 5.10 அண்ட் பர்பண்டிகுலர் வியூ ஆஃப் த சேம். இப்போ பார்த்தோன்னாக்கா பர்பண்டிகுலர் வியூ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த 5.11 இதில் இருக்கிறது என்னது, பர்பண்டிகுலர் வியூ ஆஃப் த டைரெக்ஷன். பார்த்தோன்னா பர்பண்டிகுலரில் எப்படி இருக்குது, இது பார்த்தோன்னாக்கா என்னது
சேம் டைரெக்ஷன் கரண்ட் கேரிங் ஒயரில் வந்து எப்படி இருக்குது, இதை பர்பண்டிகுலராக வச்சுருந்தோன்னாக்கா அதில் எப்படி இருக்குது அப்படின்றது இதில் பார்க்குறோம். கனெக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம். Before 18th century, people thought that magnetism and electricity were separate subject of study. 18th century வரைக்கும் பிஃபோர் 18th century வரைக்கும் பீப்புள் வந்து என்ன பண்ணிடுற மேக்னட்டிசமும் எலக்ட்ரிசிட்டியும் வந்து செப்பரேட் சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறது அப்படின்னு இருந்தாங்க. ஆஃப்டர் ஆர்ஸ்டட் எக்ஸ்பிரிமெண்ட் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ஆர் united and became a single subject called electromagnetism. ஆர்ஸ்டருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமையும் ஒன்றா சேர்த்து ஒரே சப்ஜெக்டாக சிங்கிள் சப்ஜெக்டாக எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படின்னு படிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. when there is current, the magnetic field is produced and the current carrying conductor behaves like a magnet. கரண்ட் இருந்தது அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் எப்படி இருக்குது, மேக்னெட் மாதிரியே பிஹேவ் பண்ணுது. யூ மே நவ் வண்டர் ஹவ் வாஸ் இட் பாசிபிள் ஃபார் எ லோ ஸ்டோன் டு பிஹேவ் லைக் எ மேக்னெட் when there was no current passing through it. அப்போ எப்படி வந்து லோட் ஸ்டோன் வந்து மேக்னெட் மாதிரியே பிஹேவ் பண்ணுது, அதில் என்ன இல்லை, எந்த ஒரு கரண்ட்டையும் பாஸ் பண்ணுறது இல்லை. ஒன்லி இன் த 20th century we understood that the magnetic property arises due to the motion of electron in the lodestone. அதுக்கப்புறம் 20th centuryயில் தான் எதை கண்டுபிடிச்சாங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நடக்கக்குள்ள என்ன ஆகுது, எலக்ட்ரான் வந்து லோட் ஸ்டோனில் வந்து மூமெண்ட்டில் வந்து இருக்குது. அதனால் அது எப்படி பிஹேவ் பண்ணுது, மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. இந்த சர்க்கியூட் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் ஆஃப் த பேட்ரி டு பாசிட்டிவ் ஆஃப் த பேட்ரி அண்ட் கான்ஸ்டியூட் கரண்ட். அப்போ சர்க்கியூட்டில் எலக்ட்ரான்ஸு எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, பேட்ரியில் நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுது, கரண்ட்டை கான்ஸ்டியூட் பண்ணுது. ஆஸ் எ ரிசல்ட் இட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனால் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன் நேச்சுரல் மேக்னெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் தட் வி பை இன் ஷாப்ஸ் த எலக்ட்ரான்ஸ் மூவ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் கரண்ட். அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, நம்ம நேச்சுரல் மேக்னெட்டோ இல்லை ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டோ நம்ம ஷாப்பில் வாங்கல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து நியூக்ளியஸில் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அதனால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, விச் லீட்ஸ் டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதனால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹியர் எவ்ரி ஆர்பிட்டிங் எலக்ட்ரான் இன் இட்ஸ் ஆர்பிட் இஸ் லைக் ஏ கரண்ட் கேரியிங் லூப். அப்போ ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானுமே பார்த்தோன்னாக்கா எது வந்து இருக்குது, எப்படி இருக்குது, கரண்ட் கேரியிங் லூப்பு, கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈவன் தோ இன் ஆல் த மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரான் ஆர்பிட் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஒன்லி ஃபார் சர்டைன் ஸ்பெஷல் type of material called magnetic material, the motion of electron around the nucleus gets added up and as a result we have permanent magnetic field. அப்போ எலக்ட்ரானு மூவ் ஆகக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்லையுமே எக்ஸப்ட் பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரான் மூவ் ஆகிறது நியூக்ளியஸில் எல்லாமே எதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெட்டீரியலை தவிர மீதி எல்லாத்துக்குமே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டார். An electric motor is a device which converts electrical energy into mechanical energy. இப்போ எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்றது என்ன டிவைஸ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை என்னவா மாற்றுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடியதை என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் மோட்டார். எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் ஆர் க்ரூஷியல் இன் மாடர்ன் லைஃப். எலக்ட்ரிக் மோட்டார் எல்லாமே வந்து மாடர்ன் லைஃப்பில் எப்படி இருக்குது, க்ரூஷியலாக இருக்குது. தே ஆர் யூஸ்ட் இன் வாட்டர் பம்ப், ஃபேன், வாஷிங் மிஷின், ஜூஸர், மிக்சர் கிரைண்டர் எக்ஸட்ரா. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் எல்லாமே எதில் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் பம்ப்பு, ஃபேனு, வாஷிங் மிஷினு, ஜூஸரு, மிக்சர் கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். வி ஹாவ் ஆல்ரெடி சீன் தட் வென் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ எ கண்டக்டர் placed normally in a magnetic field, a force is acting on the conductor and this force makes the conductor to move. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா,
ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டு ஒரு கண்டக்டரில் நார்மலாக ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அந்த கண்டக்டரில். அதனால் அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, அந்த கண்டக்டரை மூவ் பண்ண வைக்குது. திஸ் இஸ் ஹார்னஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார். அப்போ இது வச்சு தான் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் மோட்டாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் எ மோட்டார் ஒர்க்ஸ். அப்போ எப்படி வந்து ஒரு மோட்டார் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். we need to understand how a current carrying coil experience a turning effect when placed inside a permanent magnetic field. இப்போ பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு காயிலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது எப்படி வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இன் ஃபிகர் 5.12 a simple coil is placed inside 2 poles of a magnet. பார்த்தோன்னாக்கா சிம்பிள் காயில் வந்து இந்த மேக்னெட்டுக்கு நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னது சிம்பிள் மேக்னெட் வந்து இதுக்கு நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. காயில் வந்து 2 மேக்னெட்டுக்கும் நடுவில், நார்த் போலுக்கும் சவுத் போல் மேக்னெட்டுக்கு 2 மேக்னெட்டுக்கு நடுவில் காயில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. Now look at the current carrying conductor segment AB. The direction of the current is towards B, where in the conductor segment CD and the direction is opposite. அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குதோம், டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் பியில் இருந்தது அப்படின்னாக்கா கண்டக்டர் எதுக்கு வருது, சிடி டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஆஸ் த கரண்ட் இஸ் ஃப்ளோ இன் ஆப்போசிட் டைரெக்ஷன் in the segment AB and CD, the direction of motion of the segment would be in opposite. அப்போ கரண்ட் ஃப்ளோ வருது ஆப்போசிட் டைரெக்ஷன் செக்மெண்ட்டில் ஏபிக்கும் சிடிக்கும் ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னாக்கா டைரெக்ஷன் ஆஃப் மோஷனுடைய செக்மெண்ட்டும் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அக்கார்டிங் டு Fleming left hand rule, when 2 ends of the coil experience force in opposite direction they rotate. அப்போ Fleming left hand rule படி 2 காயிலுடைய எண்டும் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கிடைச்சிது அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இஃப் த கரண்ட் ஃப்ளோ இஸ் அலாங் த லைன் ABCD then the coil will rotate in clockwise direction. இதில் கரண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படி இந்த ஏபிசிடி இந்த டைரெக்ஷனில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு மேக் த காயில் ரொட்டேட் இன் எனி ஒன் டைரெக்ஷன் say clockwise, then the direction of current should be along ABCD in the first half of the rotation. அப்போ எதனா ஒரு டைரெக்ஷனில் மட்டும் நம்மளுக்கு கரண்ட்டு மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஹாஃப் பொசிஷனில் பார்த்தோன்னாக்கா என்னது ஏபிசிடியில் வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷன் வந்து மூவ் ஆகணும். அண்ட் அலாங் டிசிபிஏ இந்த டிசிபிஏ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு செகண்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆஃபு ஏபிசிடி இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும் ஃபஸ்ட் ஆஃபு, செகண்ட் ஆஃபு இந்த டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகணும். To change the direction of the current, a small device called split ring commutator is used. அப்போ நம்ம டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன டிவைஸ் ஸ்ப்ளிட் ரிங் காமுடேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். when the gap in the split ring commutator is aligned with terminals X and Y, there is no flow of current in the காயில். இந்த கேப்பில் பார்த்தோன்னாக்கா என்னது எக்ஸு ஒய் ஸ்ப்ளிட் ரிங் வந்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா காம்படிட்டர் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதில் என்ன ஆகிறது காயிலில் எந்த ஒரு ஃப்ளோவும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது கிடையாது. பட் ஆஸ் த காயில் இஸ் மூவிங் இட் கண்டினியூஸ் டு மூவ் ஃபார்வர்டிங்
bring one of the split ring commutator in contact with the carbon bush X and Y. ஆனால் காயில் மட்டும் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, மூவிங் வந்து கண்டினியூவாக நடந்துன்னு இருக்குது. ஒன்று ஃபார்வேர்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, காண்டாக்டில் கார்பன் புஷ் வந்து எக்ஸ் ஒயில் ஸ்ப்ளிட்லிங் காமுடேட்டர் மூலிமா ஒர்க் ஆகுது, ஃபார்வேர்டில் மூவ் ஆகுது. த ரிவர்ஸ் ஆஃப் த கரண்ட் இஸ் ரிப்பீட்டட் அட் ஈச் ஹாஃப் ரொட்டேஷன் giving rise to continuous rotation of the coil. அப்போ ரிவர்ஸில் கரண்ட் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ரிப்பீட்டாக ஒவ்வொரு ஈச் ஆஃப் ரொட்டேஷன்லேயும் கண்டினியூஸ் ரொட்டேஷன் வந்து காயிலில் நடக்குது. த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் காயில் கேன் பி இன்க்ரீஸ்டு பை. அப்போ ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் காயில் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகணும் அப்படின்னாக்கா என்னென்னலாம் பண்ணணும், இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் இன் த காயில். பார்த்தோன்னாக்கா ஸ்ட்ரென்த் கரண்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தை காயிலில் என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில், அதே மாதிரி காயில் இருக்குதுல்ல அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஒயர் சுற்றி இருக்கிறத வந்து அதிகப்படுத்தணும். இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் த காயில், காயிலோடைய ஏரியாவையும் என்ன பண்ணணும், அதிகமாக்கணும். இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த்தையும் என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see the next topic in the next class.